குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாய் சதி சமாதி ஆசிரமத்திலேருந்து வளமும் நலமும் தரும் முதிரைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதிரை வந்து நலத்துக்கான முதிரை. ஓகேவா? இப்போது நிறைய பேர் டைஜஷன்னால் ஸ்டொமக் இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம டைஜஷனுக்கு முத்ராஸ் பார்த்தோம். இது வந்து ஸ்டொமக் ரிலேட்டடான பிரச்சனைகள், அதுக்கான முதிரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அசிடிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்சராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது ஒரு சில நேரம் வந்து பித்தம்னு சொல்லுவோம்ல, நம்ம உடம்பு வந்து வாத பித்த கபம் 3 கலவையினால் ஆனது. ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வாத உடம்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு பித்த உடம்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு கப உடம்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு மிக்சடாகவும் இருக்கும், வாதமும் பித்தமும் கபம் சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து வாத பித்த கபத்தினால ஆனது. ஸோ இந்த வாத பித்த கபத்தில் பித்தத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய முதிரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பித்த நாசக முதிரை. இப்போது பித்தம் வர்றதுனால என்னெல்லாம் நடக்குது? தலை சுத்தல் வரும், ஒரு சிலருக்கு தலை சுத்தல் வரும், ஒரு சிலருக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா தலை சுத்தல் பெரிய விஷயம் அப்படின்னு அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். பட் என்னதான் இருக்கும், சிம்பிளாக நமக்கு சின்ன பித்தமாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் தலை சுத்தல் போகாமல் ரெகுலராக ரொம்ப நாள் இருக்கும். இப்போது தலை சுத்தல் குறையிறதுக்கு இந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பித்தம் சரியாகிறதுக்கு வாய் கசப்பாகவே இருக்கும். ஒரு சில நேரம் நமக்கு என்ன ஆகும், வாய் கசப்பாகவே இருக்கும். அந்த கசப்புத்தன்மை போகிறதுக்கும் இந்த முத்ரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ அதே நேரத்தில் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பித்த நீர் சரியாக சுரக்கிறதுக்கு, அதாவது பித்த நீர் வந்து சரியாக சுரந்தால் மட்டும்தான் அது என்ன நடக்கும் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ பித்த நீர் சரியாக சுரக்கிறதுக்கும் இந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த முதிரை பேர் வந்து பித்த நாசக முதிரை. எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போது இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து தம்பு கடியில் வச்சுக்கிறோம். ஓகே, ரிங் ஃபிங்கரும் தம்பும் ஜாயின் பண்ணுறோம். மிடில் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். முதல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர் மடித்து தம்பு கடியில் வைக்கிறோம். உங்களோட ரிங் ஃபிங்கரும் தம்பும் ஜாயின் பண்ணுறோம். மிடில் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் பித்த நாசக முத்திரை. ஓகே, ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்க்கும். அடிக்கடி பித்தத்தினால கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், தலை சுத்தல் இருக்குங்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக அந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த முதிரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தினால கஷ்டப்படுறாங்க, அல்சர் இருக்குது, அசிடிட்டி இருக்குது, அதை மாதிரி படுத்தா தூங்கும்போது அந்த பித்த நீர் வந்து வெளியே வருது அப்படிங்கிறவங்கெல்லாம், இந்த ஆசிட் ரெஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முத்ரா பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.